மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவானின் கரங்களால் பலி கொடுக்கப்பட்ட கடோத்கஜனின் மகன் பார்பரிகா தன் முற்பிறவியில் யாராக இருந்தான்? எதற்காக பார்பரிகா கிருஷ்ணரின் கரங்களால் பலி கொடுக்கப்பட்டான்? யாருக்கும் கிடைக்காத 3 நொடிகளில் மகாபாரத யுத்தத்தையே முடிக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்த 3 தெய்வீக அம்புகளை பார்பரிகா எப்படி அடைந்தான்? பார்பரிகா பீமனுக்கும் அவனது முதல் மனைவியான ராட்சத இளவரசி இடிம்பிக்கும் பிறந்த ஒரே மகனான கடோத்கஜனின் மகன். யாதவ குலத்தைச் சேர்ந்த மூரு என்ற அரசனின் மகளான மௌர்விதான் பார்பரிகாவின் தாய். அவள் போர்க்கலைகளை பற்றி நன்கு அறிந்தவள். மௌர்வி தன் மகனுக்கு சிறு வயதிலிருந்த யுத்த பயிற்சியை சொல்லிக் கொடுத்து யுத்தத்தின் நீதிகளையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்து வந்தாள். பார்பரிகா தன் முற்பிறவியில் பாப்ரி என்ற யக்ஷகனாக இருந்தான். விஷ்ணு பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது தர்மத்தின் நிலைப்பாட்டிற்காக தனக்கு மற்ற தேவர்களின் சக்திகளின் உதவி தேவைப்படும் என்று சொன்னதால் தேவர்கள் அனைவரும் மனித பிறவி எடுத்து கிருஷ்ணரின் நோக்கத்தை சரியாக செய்து முடிக்க உதவ நினைத்தனர். தேவர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆர்வமாக மனிதராக பிறந்து அவர்கள் வாழப்போகும் வாழ்க்கையை பற்றி மிகவும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தனர். அங்கே அவர்களில் ஒருவராக இருந்த யட்சன் பாப்ரி மற்ற தேவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்து, மரணமில்லா வாழ்க்கையை வாழும் நாம் மண்ணுலகத்தில் மரணத்தை நினைத்து நினைத்து இறப்பதற்கு முன்பு தங்களது வாழ்வை எப்படியாவது மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு இறந்துவிட வேண்டும் என்று ஆவல் கொண்டு வாழ்க்கையை இன்பமாக வாழாமலே துன்பத்திலும் துயரத்திலும் வாழும் ஒரு அற்ப ஜீவிதமான மனித பிறப்பை வாழவா நீங்கள் எல்லோரும் இப்படி இவ்வளவு ஆவலுடன் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க, மற்ற தேவர்கள் அவனை எதற்காக நீ இவ்வளவு ஆணவமாக பேசிக்கொண்டிருக்கிறாய்? உன் தலைகணத்தில் உனது நிதானத்தை இழந்து தன்னிலை மறந்து பேசாதே. நாம் இங்கு விஷ்ணு பகவான் பிரம்மதேவரிடம் கேட்டுக்கொண்டதற்காக விஷ்ணு பகவானின் அடுத்த அவதாரத்திற்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்யத்தான் இங்கு கூடியிருக்கிறோம். நீ பேசுவது நம்மை விஷ்ணு பகவான் அவரது தேவைக்காக துன்புறுத்துகிறார் என்று அவரை குற்றம் சாட்டுவது போல் உள்ளது. நீ மிகவும் சுயநலமாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய். இது உனக்கு நல்லதல்ல யட்சா என்றனர். அதற்கு பாப்ரி, நான் சுயநலமாக சிந்திக்கிறேனா? உங்கள் அனைவருக்கும் தான் புத்தி பிதற்றி போயுள்ளது. மண்ணுலகத்தை சீராக வைப்பதும் மனிதர்களை காப்பாற்றுவதும் விஷ்ணு பகவானின் கடமை. அதை செய்ய வேண்டியது அவரது பொறுப்பு. இதில் சம்பந்தமே இல்லாமல் நாம் எதற்காக அவருடன் சேர்ந்து மனிதராக பிறந்து அங்கு துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து மரணத்தை அடைய வேண்டும் என்றான். இறந்துவிட்டால் என்ன யட்சா? நாம் மீண்டும் நமது தேவலோகத்தை அடையத்தானே போகிறோம். பிறகு எதற்காக நீ இப்படி தலைகணத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றனர். யட்சன் பாப்ரியோ தேவர்கள் சொல்லியதை கேட்டும் அமைதியாகாமல் திரும்பி நம் தேவ உலகத்தை அடைந்து விடுவோம் என்பதற்காக தேவையில்லாமல் நாம் எதற்காக மனிதனாக பிறந்து துன்பப்பட வேண்டும்? மனிதர்கள் வாழ்வை சீர்படுத்துவது விஷ்ணு பகவானின் கடமை தானே. அவர் எதற்காக அவரது கடமையை செயல்படுத்த நம்மை துன்பப்பட வைக்கிறார் என்று திமிராக பேசினான். யட்சனின் இந்த செயலால் தேவர்கள் அனைவரும் கலங்கி போயினர். யட்சன் மற்றும் தேவர்களின் உரையாடலை ஞானக்கண்ணில் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் கோபமடைந்து அவர்களுக்கு காட்சி தந்தார். தேவர்கள் அனைவரும் அவருக்கு தலை வணங்கினர். சிவபெருமானோ யட்சனை பார்த்து, நீ என்ன சொன்னாய் யட்சா? மனிதர்களை சீர்படுத்துவது விஷ்ணுவின் கடமையா? அதில் உங்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லையா? அனைத்தும் எங்கள் கடமை என்றால் நாங்கள் எதற்காக உங்களை போன்ற தேவர்களை, யட்சகர்களை, கந்தவர்களை படைக்கப் போகிறோம்? மண்ணுலகத்தில் வளமையை காப்பாற்றுவது எங்கள் கடமைதான். அதற்கு உதவியாக இருக்கத்தான் 32,000 கோடி தேவர்களை படைத்தார் பிரம்மர். உன் தலைக்கணம் எந்த அளவிற்கு எல்லை மீறி இருந்தால் நீ விஷ்ணுவின் மனித அவதாரத்தில் அவருக்கு துணையாக பங்கெடுப்பதை இந்த அளவிற்கு தரைக்குறைவாக பேசியிருப்பாய். சந்திர தேவருக்கும் தான் அவரது மகனை மண்ணுலகத்தில் மனித பிறப்பெடுத்து வாழவிட விருப்பமில்லை. அவர் உன்னை போல்தான் ஆணவத்துடன் நடந்து கொண்டாரா? தன்னடக்கத்துடன் பிரம்மதேவரிடம் சென்று அதற்கு வழி தேடிக்கொள்ளவில்லையா? உன் ஆணவத்தால் நீ விஷ்ணுவை குறை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறாய். மனித பிறவி எடுக்க விருப்பமில்லாமல் தானே இந்த ஆணவ பேச்சை வெளியிட்டாய். அந்த மனிதர்கள் பார்த்தாலே பயந்து வெறுத்து ஒதுக்கும் ராட்சசனாக மண்ணுலகில் பிறப்பெடுத்து விஷ்ணுவின் எந்த அவதாரத்திற்கு உதவ மனம் கசந்து பேசினாயோ அந்த கிருஷ்ணரின் கரங்களாலே ஆணவத்தால் கர்வம் நிறைந்த உனது தலை துண்டிக்கப்பட்டு நீ இறந்து போவாய் என்று யட்சனுக்கு சாபம் அளித்தார். யட்சன் சிவபெருமானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, நான் சாபத்தை மாற்றவோ திரும்ப பெறவோ போவதில்லை யட்சா. ஆனாலும் நீ மனம் திருந்தியதால் விஷ்ணுவின் மனித அவதாரத்தில் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்க போகும் பாண்டவர்கள் குடும்பத்தில் நீ ராட்சதனாக பிறந்து சக்தி வாய்ந்த 3 அம்புகளை என்னிடம் இருந்து வரமாக
வரமாக பெற்று அழியா புகழுடன் மரணமடைந்து விண்ணுலகம் வருவாய் என்றார். இப்படி சிவபெருமானின் சாபம் காரணமாக பாப்ரி என்ற எச்சன் பீமனின் ராட்சச மகன் கடோத்கஜனுக்கு பார்ப்பரிக்கா என்ற மகனாக பிறந்தான். கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் இருந்து 3 அதிசய அம்புகளை சில நிபந்தனைகளுடன் வரமாக பெற்று அந்த அம்புகளின் துணையோடு மகாபாரத யுத்தத்தில் கலந்து கொள்ள வந்தான். அங்கே சிவபெருமான் சொன்னது போல பார்ப்பரிக்கா கிருஷ்ணரின் கரங்களால் அவன் தலை துண்டிக்கப்பட்டது. பர்வதத்தின் உச்சியில் அவன் தலை வைக்கப்பட்டு யுத்த காட்சியை பார்த்தான். யுத்தம் முடிந்ததும் மீண்டும் எச்சகனாக மாறி தேவலோகம் சென்று விட்டான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.